1.2 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு சார்ஜ் கொடுத்துருக்கு. ஒன்று சார்ஜு Q1, இன்னொன்று சார்ஜ் Q2. They are separated by distance r equal to 1 meter. மூணு கேஸு. கேஸ் 1, Q1 equal to 2 microcoulomb, Q2 is equal to 3 microcoulomb. Then find the force F12 and F21. அப்படின்னா force on Q2 and force on Q1 ரெண்டும் கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு force on Q2, F force on 2 due to 1 அப்படின்னா K into Q1 Q2 by 2 இது R12 squared into R12 cap. இந்த R12 capங்கிறது acting right side, that equal to I vectorனு வச்சுக்கலாம். This is R12 cap. Towards positive na I vector. Therefore F of 21 vector is equal to K எவ்வளோ 9 into 10 power 9. Q1 2, Q3 2, 2 into 3. Micro அதனால் இதுவும் -6 அதுவும் -6 into R12 எவ்வளோனா I vector whole divided by R12 square R squared is 1. Therefore F21 vector is equal to 9 into 2 this is a fix 54 into 10 power -3 Newton along x-axis. அப்போ F12 தெரிஞ்சா அப்போ F12 equal to எவ்வளோனா just opposite of minus F21 vector, அது போட தேவையில்லை. அப்போ F12 vector equal to -54 into 10 power -3 Newton I vector. இதை நான் யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ I find out F12 and F21. ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். இது ஃபஸ்ட்டு கேஸ். தென் கேஸ் 2, இது கேஸ் 1. கேஸ் 2 Q1 அதே தான் 2 microcoulomb, பட் Q2 is equal to -3 microcoulomb கொடுத்துட்டாங்க. அப்போ இப்போ ஃபோர்ஸ் F of 21 vector equal to அதே ஃபார்முலா K into Q1 Q2 by R12 squared into R12 cap. when இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன் 9 into 10 power 9, மறுபடியும் இது 2 into 3, 2 into -3 into 10 power -6 -12 divided by 1 square, மறக்காமல் I cap, ஏன்னா அதே டைரக்ஷன் தான். அப்போ therefore F21 vector is equal to என்ன போடலாம் அப்படின்னா இது மைனஸ், அதனால் -54 into 10 power -3 Newton I cap. இந்த மைனஸ் என்ன அர்த்தம்னா அப்போ F21 vector is not acting along plus x இல்லை, is acts along minus x axis அர்த்தம். அப்போ இந்த Q21 is negative attracted towards Q1 அர்த்தம். Q2 is attracted towards Q1. அப்போ இதோட மீனிங் என்னென்னா Q2 is attracted towards Q1. இதுதான் என்னுடைய பேசிக் கான்செப்ட். தென் F12 எவ்வளோ அப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட் மைனஸ் ஆஃப் F21 வெக்டார், தட் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 54 into 10 power -3 Newton I cap. அப்படியே இது ஜஸ்ட் உல்ட்டா. அப்போ இதில் என்னென்னா F21 இஸ் மைனஸு, பட் F12 இஸ் ப்ளஸ்ஸு. மாறி வந்திருக்கு பார்த்துங்க. தென் கேஸ் நம்பர் 3 அதே தான். Q1 equal to 2 microcoulomb, Q2 equal to -3 microcoulomb, but epsilon r equal to 80. இப்போ இதுக்கு ஃபார்முலா போடுங்க அப்படின்னா therefore F of water அப்படின்னா F of water வேங்கன்னா மறுபடியும் 21 வேணால் போடலாம், ஈக்குவல் டு F of 21 vector of water medium அல்லது air divided by epsilon r. மேலே F of 21 இருக்குது, that equal to -54 into 10 power -3 whole divided by epsilon r, மறக்காமல் I. therefore F of water வேணா இங்கே 21 is -675 divided by the 80ன்றனால the epsilon r is 80 equal to into Newton I. இதோடைய கான்செப்ட் என்னென்னா எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு இங்கே 80 நாங்கள் போட்டால் இது வந்திருக்கும். இதே நீங்கள் சப்போஸ் கொஞ்சம் மாற்றி போடுறோம். அப்போ
அப்போ எஃப் ஆஃப் 1 to என்ன சார் இருக்கும் அப்படின்னா உல்டா ப்ளஸ்ஸு உதாரணமாக -54 போல் +54 into 10 power -3 by 80i. அப்போ this equal to 0.675 into Newton I. இது எஃப் ஆஃப் வாட்டர் 1லேருந்து 2 இவ்வளோதான். ஸோ இந்த ப்ளஸ் ஐ மைனஸ் ஐலாம் பார்த்துக்கணும். ப்ளஸ் ஐனா டுவர்ட்ஸ் ரைட் சைட், மைனஸ் ஐனா டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட். இது ஒரு ப்ராப்ளம். தென் இதில் இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.3. ஒரே ஒரு சப்போர்ட்டு, அதிலேருந்து 2 சார்ஜஸ், இந்த பக்கம் ஒரு ப்ளஸ் கியூ, இந்த பக்கம் ஒரு ப்ளஸ் கியூ, தே ரிப்பல், அதனால் வெளில வந்துடுச்சு. இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுறது கூலும்பிக் ஃபோர்ஸ். 2 பேருக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் இங்கே ஏ, இங்கேருந்து மிடில் இங்கே நிற்குது. இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க தீட்டா, இந்த டிஸ்டன்ஸ் எல் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜ் கியூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, இல்லை என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிவன். ஸோ எனக்கு தீட்டா கொடுத்துருக்கு 7 டிகிரி, எல் கொடுத்துருக்கு 10 சென்டிமீட்டர், அதனால் 10 power -2 மீட்டர், அல்லது எல் இஸ் ஈக்குவல் டு 0.1 மீட்டர். மாஸ் கொடுத்துருக்காங்க 1 மில்லிகிராம்னு கொடுத்துருக்காங்க. மில்லிகிராமை மாற்றோம்னா 10 power -6 கிலோகிராம் அல்லது 10 power -3 கிராம். இப்போ நம்ம 10 power -6 கிலோகிராம் தான் எடுக்க போகிறோம். தென் அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? எல் கொடுத்துட்டாங்க, எம் கொடுத்துட்டாங்க. ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி கொடுத்தா நல்லது, 9.86, பட் அப்ராக்சிமேட்டாக 10ன்னு எடுத்துக்க போகிறோம். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சார்ஜ் இடையுள்ள டிஸ்டன்ஸ் தான் 6. இந்த ஆர் ஈக்குவல் டு 2a. 2 இன்ட்டு ஏ எங்கன்னா தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஆப்போசிட்டில் இருந்தால் சைன் தீட்டா, எல் சைன் தீட்டா. இவ்வளோதான். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம். அப்போ டு சால்வ் திஸ் we need a free body diagram ஒன்று வேணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் ஒன்று இருந்தால் சால்வ் பண்ணிடலாம். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன? இந்த இடத்துல ஃபிக்ஸட், இங்கே ஒரு மாஸ் இருக்குது. மாஸ் எப்பவுமே கீழே ஆக்ட் ஆகும், அதனால் அது பேர் எம்ஜி. இங்கே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து கூலும்பிக் ஃபோர்ஸ். இன்னொரு ஃபோர்ஸு டென்ஷன் டி. அப்போ இந்த டென்ஷனை தான் நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறேன் டு பேலன்ஸ். இந்த ஆங்கிள் தீட்டா, அப்போ தீட்டா பக்கம் வந்தால் டி காஸ் தீட்டா, ஆப்போசிட் டு தீட்டா இஸ் டி சைன் தீட்டா. படத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், டி காஸ் தீட்டா எம்ஜி ஈக்குவல், டி சைன் தீட்டா எஃப்சி ஈக்குவல். அப்போ 2 விஷயம் எழுதலாம். எஃப்சி இஸ் ஈக்குவல் டு டி சைன் தீட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜி இஸ் ஈக்குவல் டு மேலே பாருங்கள் டி காஸ் தீட்டா. அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். தேர்ஃபோர் எஃப்சி பை எம்ஜி இஸ் ஈக்குவல் டு டிடி கேன்சல் tan தீட்டா. அல்லது கூலும்பிக் ஃபோர்ஸ் எஃப் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, எம்ஜி இன்ட்டு tan தீட்டா. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். பட் எஃப்சிக்கு ஃபார்முலா தெரியும், கே இன்ட்டு இந்த பக்கம் சார்ஜ் கியூ இன்ட்டு கியூ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி tan தீட்டா. கியூ தான் வேணும். therefore q squared is equal to r அந்த பக்கம் போனா r squared mg tan theta whole divided by k. therefore q is equal to root எடுத்தா r square root எடுத்தா r, இதெல்லாம் within the square bracket mg tan theta by k. பட் r equal to நமக்கு தெரியும் எவ்வளோ அப்படின்னா 2l sin theta into the root of மறுபடியும் திரும்ப அதே தான் mg tan theta by k. இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். q is equal to 2 into l எவ்வளோனா 10 power minus 1 sin theta எவ்வளோனா 7 degree into root of m எவ்வளோனா 10 power minus 6 g எவ்வளோனா 10 power 1 tan of எவ்வளோ டிகிரி 7 degree divided by k எவ்வளோனா 9 into 10 power 9. சிம்ப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் சிம்ப்ளை பண்ணாமல் நம்ம ஆன்சரை மட்டும் எழுதிக்கலாம். அந்த ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா தட் இஸ் 8.9 into 10 power minus 9 கூலும். அல்லது q is equal to 8.9 நானோ கூலும். இவ்வளோதாங்க. அப்போ கூலும்ஸ் லாவை பேஸ் பண்ணி we have solved 2 problem. ஒன்று 1.2 சால்வ் பண்ணியிருக்கோம்.
then 1.3. We will continue in the next class. Thank you very much.